சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்ல பொருள் மாறுன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. என்ன வேணால் சாப்பிட்லாம். அப்படியா? சரி, அளவாக சாப்பிடணும்னு சொல்லுவாரான்னு நினச்சா அதுவும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். என்னங்க, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஆசையை சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம். அப்போ ரூல்ஸ் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு ரூல்ஸ் தான். சிம்பிள் ரூல்ஸ். பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், அவ்வளோதாங்க. பசின்னா என்னன்னா, உடம்புல இருக்கிற மொத்த உறுப்பு ஒன்று சேர்ந்து ஜீரண சுரப்பையெல்லாம் சுரந்து வச்சுக்கிட்டு வாயு வயிறு குடல் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஒன்று சேர்ந்து இப்போ சாப்பிட்டீங்கன்னா நான் எதை சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் தப்பாக சாப்பிட்டாலும் நான் அதை நல்ல பொருளாக மாற்றுறதுக்கு ரெடின்னு நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுகிற பாஷைக்கு பேர் பசி. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த ஒரு குரலுக்கு அர்த்தம் தெரிஞ்சா உலக நோய்கள் காலையில் கிடக்குங்க. யாக்கைன்னா உடம்பு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, உடம்புங்கிற யாக்கைக்கு மருந்து மாத்திரைலாம் தேவையில்லை. எந்த நோய் வந்தாலும் சரி, அருந்தியது சாப்பிட்டது அற்றது ஜீரணமானதுக்கு அப்புறம் போற்றி பசி எடுத்து சாப்பிடணும், அவ்வளோதான். அதாவது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி மறுபடியும் பசி எடுத்தா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்த முடியும்னு எழுதி வச்சிருக்காரு திருவள்ளுவர். நல்லா பாருங்க, திருக்குறள்ல மருந்து அப்படிங்கிற டாபிக்ல 10 குறள் இருக்கும். என்னைக்காவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருத்த எவ்வளவு தில்லு இருந்தா மருந்துன்னு டாபிக் போட்டுட்டு 10 குறள்லையும் சுகரை பத்தி எழுதல, பிபி பத்தி எழுதல, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எழுதல. நல்லா பாருங்க, எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும்னு, சாப்பாட்டை எப்படி சாப்பிடணுங்கிறதே 10 குறள் எழுதிட்டு அதுக்கு தலைப்பு மருந்துன்னு போட்டு 2000 வருஷமா வச்சிருக்காருன்னா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. எங்கேயாவது சுகர் பிபி பத்தி எழுதியிருக்காரா? சுகர் கண்ட்ரோலா வச்சுக்க, இப்படி செய்க, இப்படி பண்ணுக, ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு. எத்தனை பேருங்க ஃபாலோ பண்றீங்க இதை? எத்தனை பேர் நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும். நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடாது, அதுதான் நோய்க்கான காரணம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றதுங்கிறது வேற, பசி எடுத்தா சாப்பிட்றதுங்கிறது வேற. ஒரு காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றீங்க, எந்த வேலைக்கும் போகல, சும்மா வீட்டில் உட்காந்து வெட்டியா உட்காந்துருக்கீங்க, ஒரு வேலை செய்யாதான், ஜீரணம் ஒழுங்கா ஆகல, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, தோமாக்ஸ் வழங்கும் அத்தி பூக்கள் ஆணு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் பார்க்க 2 மணி ஆயிடுச்சு. ஐயோ 2 மணி ஆயிடுச்சு, சே மறந்தே போயிட்டேன் பாருன்னு ஓடி போய் சாப்பிட்றீங்களா? என்ன கேட்குறேன்னா,
2 மணி ஆச்சுல்ல, உடம்பு மறந்து போச்சுல்ல, அதான் மறந்து போச்சுல்ல, அப்புறம் சாப்பிடுறீங்க. உடம்பு கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? காலையில சாப்பிட்ட 5 இட்லியே இன்னும் நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பா, நல்ல கால்சியமா மாத்தாம இருக்கிறனால தான் உங்களுக்கு அடுத்த பசி வரல. பசிங்கிறது என்னன்னா, முதல்ல சாப்பிட்ட சாப்பாட்டை நல்ல பொருளா மாத்தி ரத்தத்தில் கலக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அடுத்த பசி வரவே வராது. நாம என்ன பண்றோம்? டைம் பார்த்து ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்றோங்கிற பேர்ல 2 மணிக்கு டைம் பார்த்து ஓடி போய் பசி இல்லாம சாப்பிட்டோம்னா, ஏற்கனவே சாப்பிட்ட 5 இட்லியே ஒழுங்கா ஜீரணமாகாம இருக்கும் பொழுது புது பசி எடுக்கலன்னு அர்த்தம். இன்னும் ஜீரணம் தேவையான சுரப்பிகளை சுரக்கலன்னு அர்த்தம். இப்ப புதுசா ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னா இதுவும் ஜீரணம் பண்ணாது, அதுவும் ஜீரணமாகாது. கெட்ட கொழுப்பு, கெட்ட சக்கரை வருமா? எல்லா நோயும் வருமா? இது ஒரு கண்டிஷன். இன்னொன்னு, காலைல 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறீங்க, மாங்குன்னு வேலை செய்றீங்க. எல்லா வீட்டு வேலையும் நீங்க தான் செய்றீங்க. 11 மணிக்கு கபகபான்னு பசிக்குது. நீங்க உடனே நான் நேரம் பார்த்து தான் சாப்பிடுவேன்னு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுவும் நோய் தானே. பயிர் என்ன பண்ணும்? சாப்பாடு சுரப்பில சுரந்துருச்சுல்ல, ஜீரண சுரப்பி. அப்ப 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? அந்த ஆசிட் அவிஞ்சு போயிருமா? அப்ப என்ன பண்ணும்? 11 மணிக்கு சாப்பிடணும். நல்லா கேட்டுக்குங்க, நேரத்துக்கு சாப்பிட்டா நோய் வரும், பசி எடுத்து சாப்பிட்டா நோய் குணமாகும். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால தயவு செய்து இனிமேல் யாரும் நேரம் பார்த்து சாப்பிடாதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. தயவு செய்து யாரும் சாப்பாட்டை பத்தி கவலைப்படாதீங்க. உடம்பு எப்ப நம்ம கிட்ட பசின்னு சொல்லுதோ, ஆடு மாடு அதெல்லாம் அப்படிதான் பண்ணும். எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடும். நாம என்ன பண்றோம்? டைம் பார்த்து சாப்பிடுறோம். எந்த மிருகம் டைம் பார்த்து சாப்பிடுறது இல்ல. பசி எடுத்தா ஓடி போய் சாப்பிடும். அப்போ பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எல்லா நோயும் குணமாகுது. அந்த பொருள் நல்ல பொருளா மட்டும்தான் இருக்கு. பசி இல்லாம சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையும் விஷம். அதனால இனிமேல் பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க. தலையாட்டிட்டீங்க, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ 1:30 மணிக்கு லஞ்ச் விடுறோம். பாதி பேர் உட்காந்துக்கிறீங்க, எனக்கு பசி இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு. எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. 3 மணிக்கு பசிக்குது, கீழே போய் பாக்குறீங்க சாப்பாடு தீர்ந்து போயிருக்கு. என்ன பண்ணுவீங்க அப்புறம்? இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. பசி எடுத்தா சாப்பிடணுங்கிறதா உண்மை, இல்லைன்னு சொல்லுங்க. உடம்புக்கு அதான் தெரியும். பட் நீங்க சிஎம்மா பிஎம்மா என்ன படிச்சீங்க முதலாளி அதெல்லாம் பார்க்காது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மாட்டிட்டு இருக்கிறோம். நம்ம கமர்சியலா நாம இருக்கிற இந்த உலகத்துல பசி எடுத்த நேரத்தில் சாப்பிட முடியல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா? மாசம் 90 முறை சாப்பிட்றோமா? 90 முறையும் பசி எடுத்து நீங்க சாப்பிட வேண்டாம். முதல் மாசத்துல 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அதுக்கே நோய் குணமாயிரும். எல்லா நேரம் முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துருக்கீங்க, எந்த வேலையும் இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க. எங்க சாப்பாடு ரெடி அடிச்சு வாங்கன்னு அம்மா கூப்பிடும் போது நான் வரமாட்டேம்மா, எனக்கு பசி இல்லை, அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லலாம் இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப் அத்தனை பேருமே நீங்க நினைச்சா சாப்பிடலாம்ல. அப்ப பசி எடுத்தா சாப்பிட வெயிட் பண்ணலாம்ல. டைம் பாஸ் சாப்பிட அவசியம் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துலயுமே மிஞ்சி போன 100க்கு 10 பேருக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட டைம்ல சாப்பிடணும்னு ஒரு கட்டாயம் இருக்குமே தவிர 90 பேருக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. நீங்க ஒரு கம்பெனி முதலாளி, நீங்க நினைச்சப்ப சாப்பிடலாம்ல. ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச் 2 மணிக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கு மட்டும் வேணா சாப்பிட்டுக்குங்க. ஆனா நைட்டு வீட்டுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சாப்பிடலாம்ல, காலைல நினைச்ச மாதிரி சாப்பிடலாம்ல. அதனால முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு மாசத்துல முதல்ல 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அதுக்கே எல்லா நோய் குணமாயிரும். 90 முறை ஒரு வேளை பசி எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஞானியா போய் ஒரு ஆசிரமே வச்சிடலாம். அவ்வளவு பவர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க. நோயாளி கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு உண்மையிலேயே நோய் குணமாகணும்னு அக்கறை இருந்தா எந்த பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும், ஒண்ணுமே கேட்கல, என்ன வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடுங்கிற ஒரு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, எல்லா நோயும் குணமாகுது. அதனால யாராவது இங்க இனிமேல் நான் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு யாராவது முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. போதும், இதுவே போதுங்கிறேன். அப்ப இதுவே போதுன்னா இன்னும் நிறைய டெக்னிக் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்? அடுத்த டெக்னிக், சாப்பிடும் பொழுது எச்சில் கலந்த உணவு நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பு, எச்சில் கலக்காத உணவு விஷம். நீங்க நினைப்பீங்க நம்ம சாப்பிடும் போது எச்சில் கலந்துதான் சாப்பிட்றோம்னு. கிடையாது. யாரெல்லாம் வாயில சாப்பாடு போட்டு, நல்லா பாருங்க, வாயில சாப்பாடு போட்டு இப்படி சாப்பிடுறீங்களோ எல்லா நோயும் வரும். அப்ப எச்சில் கலக்காது. எப்படி கலக்கும் பாருங்க, சாப்பாட்டை வாயில போடும்போது உதட்ட பிரிக்கணும், வாயில சாப்பாடு போட்ட உடனே பாருங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல பாருங்க, சாப்பாடு வாயில போட்டு இது தப்பு.
எது கரெக்ட்? சாப்பாடை வாயில போடும் போது உதட்டை பிரிக்கணும், மெல்லும் பொழுது உதட்டை மூடிதான் இருக்கணும், உதட்டை பிரிக்க கூடாது. சாப்பாடை வாயில போட்டு முழுங்கினதுக்கு அப்புறம் தான் உதடு பிரிக்கணும். இது ஏன்னா சாப்பாடு ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க, எச்சில் ஒரு பந்து, எச்சில்ல ஏகப்பட்ட என்சைம் இருக்கு. இதுல குறிப்பா டைலின் அமிலேஸ் அப்படின்ற என்சைம் இருக்கு. இந்த என்சைம் வாயில் இருக்கிற சாப்பாடு இருக்கிற ஸ்டார்ச்ல கலந்தாதான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அந்த குளுக்கோஸுக்கு மட்டும்தான் இன்சுலின் கிடைக்கும். அப்போ நாம உதட்டை பிரிச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து இருக்கு இல்லையா, சாப்பிடும்போது உதட்டை பிரிச்சு சாப்பிடும்போது காத்தையும் சேர்த்து சாப்பிட்டுறோமா? வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. இந்த காத்து உள்ள போன உடனே எச்சிலையும் சாப்பாட்டையும் சேர விடாம நடுவுல காத்து உள்ள போந்து குழப்பிடுதா? அதனால சாப்பாடு ஒழுங்கா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. அதனால இனிமேல் எப்போ எது சாப்பிட்டாலும் இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பம், பக்கடா, லாலிபப், என்ன எதை சாப்பிட்டாலும் சரிங்க, ஒரே கண்டிஷன், சாப்பாடை வாயில போடும்போது உதட்ட பிரிங்க, உதட்ட மூடி மென்னு முழுங்கினதுக்கு அப்புறம் உதட்ட பிரிச்சு பாருங்க, அந்த உணவு நல்லபடியா ஜீரணமாகும். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகள்ல சர்க்கரை நோயே கிடையாது. கேட்டு பாருங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா. நம்ம நாட்டில் மட்டும் அது ஏன் தெரியுமா? இந்த நாடுகள்ல எல்லாருமே உதட்ட மூடி தான் சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்கல்ல, இன்னைக்கு போய் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்து பாருங்க, எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிட்ற சீன் காட்டுவாங்களா? எந்த சாப்பிட்ற சீன்லையும் யாருமே உதட்ட பிரிச்சு சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாரும் உதட்ட மூடி தான் சாப்பிடுவாங்க. ஆனா இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சக்கரை நோய். எந்த நாட்டில் உதட்ட பிரிச்சு சாப்பிட்றாங்களோ சக்கரை பிபி, எந்த நாட்டில் உதட்ட மூடி சாப்பிட்றாங்களோ நோய் கிடையாது. உடனே இந்த அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி நாடுகள் ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்காதீங்க. நம்ம ஒரு மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணி என்ன பேசிக்குவோம்? உனக்கு சுகர் எத்தனை வருஷம்? 7 வருஷமா? எனக்கு 10 வருஷம் பெருமையா பேசுறமல்ல. அதே மாதிரி இந்த உதட்ட மூடி சாப்பிட்ற நாடுகள்ல 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டா சக்கரை பிபி பத்தி பேச மாட்டாங்க. நீ என்ன மென்டலு? ஓ நீ அந்த மென்டலா, நான் இந்த மென்டல். அத்தனை பேர் சைக்காட்டிக் நோய், எல்லாம் பைத்தியங்க. நாம சுகர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றோம், அங்க அத்தனை பேரும் மன ரீதியா நோய்க்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. அங்க உதட்ட மூடி சாப்பிட்டு உடம்பு ஸ்ட்ராங்கு, மனசு வீக்கு. இங்க உதட்ட பிரிச்சு சாப்பிட்டு உடம்பு வீக்கு, மனசு ஸ்ட்ராங்கு. நாமெல்லாம் இந்த மாதிரி மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுது? எந்த நாட்டையும் விட்டு வைக்கிறது இல்ல. அங்க அந்த மாத்திரை, இங்க இந்த மாத்திரை, அவ்வளவுதான். உண்மையிலே சொல்ல போனா சுகர் பிபிக்கு செலவாகிற மாத்திரை விட சைக்காட்டிக் டிசீஸுக்கு செலவாகிற மாத்திரை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இது சம்பந்தமா டீட்டெயில் வேணும்னா சிட்டிசன் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ccher.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் உங்க பேரு, ஃபோன் நம்பர் மட்டும், அட்ரஸ் மட்டும் பதிவு பண்ணுங்க. அமெரிக்கால இருந்து ஒரு கொரியர் வரும், அதுல ஒரு டிவிடி இருக்கும் ஃப்ரீ. அதுல உலகத்துல விற்கிற எல்லா சைக்காட்டிக் டிசீஸ்க்கான மாத்திரையோட பேர் என்ன, அதுல என்னென்னலாம் கெமிக்கல் இருக்கு, எந்த நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டில் எவ்வளவு செலவு, கம்ப்ளீட் ஹிஸ்டரியோட ஒரு டிவிடி ஃப்ரீயா வருது. பாருங்க, அங்க இருக்க எவனோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டவன் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்படி சில நாடுகள்ல சைக்காட்டிக் மாத்திரைகள் அதிகமா செலவாகி நம்ம நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களே சொல்லி என்ன பண்றாங்க தெரியுங்களா? இப்போ சைக்காட்டிக் டிசீஸ நம்ம நாட்டில் விதைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பண்றாங்கன்னா, பல சினிமா ப்ரொடியூசர், நடிகர்கிட்ட நிறைய கோடிக்கணக்கா பணம் கொடுத்து இப்ப வர எல்லா படமும் பாருங்க, எல்லாம் மனரீதியா நோயால பாதிக்கப்பட்ட படமா இருக்கும். 3 முற்பொழுது முன் கற்பனைகள் எல்லாம் பாருங்க, ஒரு நோயை பத்தி அவ்வளவு நேரம் பேசுற மாதிரி எதுக்கு படம் எடுக்க முடியும்? எவ்வளவு கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு நோயை பத்தி ரொம்ப நேரம் பேசுறாங்கன்னா அந்த மருந்து மாத்திரை கம்பெனி பணம் கொடுக்காம பண்ணிருப்பாங்க. இப்படி இந்த சினிமா உலகம் என்னாச்சுன்னா, மருந்து மாத்திரை கம்பெனி கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நோயை பிரச்சாரம் பண்றாங்க. இனிமேல் எவனாவது லூஸ் மாதிரி சுத்திட்டு இருந்தான்னா, ஐ தனுசு மாதிரியே சுத்துறான் பாருன்னு சொல்லுவீங்களே, அதுக்காக. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நோய்கள் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம மனசுல விதைக்கப்படுது. அதனால இனிமேல் எதை எப்ப சாப்பிட்டாலும் உதட்ட மட்டும் மூடி சாப்பிட்டு பாருங்க, அது நல்ல உணவா மாறுது. இல்லைங்க இந்த மாதிரி சாப்பிட்டா லேட் ஆகும்னு சொல்லுவீங்க, கிடையாது, சீக்கிரம் சாப்பிட்டுருவீங்க. சாப்பாடு வாயில போட்டு ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில போடுங்க, உதட்ட பிரிச்சு 40 முறை மென்னுட்டு சப்பாத்தி பாருங்க, சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும், ஒண்ணுமே மாறி இருக்காது. ஆனா சப்பாத்தி வாயில போட்டு உதட்ட மூடி 4 முறை மென்னு பாருங்க, சப்பாத்தி கூழ் மாதிரி வயிற்றுக்குள்ள போயிடும். அப்போ நல்லா நொறுங்கி சாப்பிடுங்க. அப்படின்னா உதட்ட பிரிச்சு 50 முறை மென்னாலும்
அது நொறுங்காது. உதட்ட மூடி 4 முறை மென்னா போதும். அப்ப டைம் கம்மி தானே ஆகும். என்ன, இன்னைக்கு போய் உதட்ட மூடி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். தாடை இருக்கு இல்லையா, நல்லா 4 நாளைக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? 50 வருஷமா இல்லாத புது பழக்கம், அப்படிதான் வலிக்கும். அப்புறம் போக போக சரியாயிடும். அதுக்கு பயந்து சாப்பிட முட்டுறாதீங்க. அடுத்தது, சாப்பிடும் பொழுது நமது எண்ணத்தை, கவனத்தை சாப்பாட்டில் வைக்கணும் வித் அவேர்னஸ். சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒழுங்கா சாப்பாடு உள்ள போயிட்டு இருக்கும். சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஐயாவோட பொண்டாட்டி சுப்புலட்சுமியா ஆச்சாலா அப்படின்னு நினைச்ச உடனே ஆகும், அது அப்படி வேற எங்கேயாவது போயிடும். ஏன்னா பாருங்க, நான் மூளைக்கு தானே வேலை கொடுக்குறேன், வாயு வயிறு ஜீரணம் மட்டும் போக வேண்டியதான்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க. மூளைக்கும் உடம்புல இருக்கிற சுரப்பிக்கும் நடுவுல வேகஸ் ஒரு நரம்பு இருக்கு. இந்த நரம்புடைய வேலை என்னன்னா, நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட சுரப்புகளை கரெக்டா சுரக்க வைக்கும். இப்ப ஒரு மைசூர் பாவை காமிக்கிறேன் எல்லாத்துக்கும். பார்த்த உடனே எச்சில் சுரக்குதா? நீங்க நினைச்சு சுரக்குதா? ஆட்டோமேட்டிக்கா சுரக்குதா? ஏன்னா ஒரு உணவை பார்த்த உடனே இந்த மூளை என்ன பண்ணுது, அந்த மைசூர் பாவை பார்த்த உடனே மைசூர் பாவை ஜீரணம் பண்றதுக்கு தேவையான எல்லா சுரப்பையும் கரெக்டா சுரந்து விட்டுருது. அப்ப நினைப்பு வரும் பொழுது அந்த சுரப்பி சுரக்குதா? நைட்டு தூங்குறீங்க, கனவு காண்றீங்க, கனவுல ஒரு டைனோசர் துரத்துது, கனவுல புதுன்னு ஓடுறீங்க, திடீர்னு முடிச்சு பாருங்க, நெஞ்செல்லாம் படபடுக்கும், வேர்வையெல்லாம் வந்திருக்கும், மூச்சு வாங்கும். உண்மையே சொல்லுங்க, படுத்தான் இருந்தீங்க, ஓடுனீங்களா? அப்படியே மூச்சு வாங்குது. அப்போ கனவுல ஓடுற மாதிரி நினைச்சு பார்த்தா ஓடுற கனவு சுரப்பிலாம் சுரக்குது இல்ல. அப்ப சாப்பிடும் போது சாப்பிட்றேன்னு நினைச்சு பார்த்தாதான் ஜீரண சுரப்பி சுரக்கும். அவ்வளவுதான். சாப்பிடும் பொழுது நமது கவனம் வேற எங்காவது போச்சுன்னா இந்த சுரப்பிகள் ஒழுங்கா சுரக்கிறது கிடையாது. அதனால தயவு செய்து சாப்பிடும் பொழுது நமது எண்ணத்தை, கவனத்தை சாப்பாட்டுல வைக்கணும். ஒரு சாமியார் தியானம் பண்ணிருந்திருக்காரு மலை மேல. எல்லாரும் போய் கேட்டிருக்காங்க, ஐயா உலகத்தில் உள்ள நோய்களுக்கு என்ன காரணம்னு. அவர் கண்ணை மூடி கண்ணை திறக்கவே இல்லைங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, சாப்பிடும் பொழுது யாருமே சாப்பிட்றது இல்ல, அதுதான் நோய்க்கு காரணம். அவ்வளவுதாங்க. சரிங்கய்யா, நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்டா ஒரே வார்த்தைங்க, கண்ணை திறக்காம சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிரும். அவ்வளவுதான். சாப்பிடும் பொழுது சாப்பிட்டான்னா சாப்பிடும் பொழுது எண்ணத்தை சாப்பாட்டுல வைக்கணும். அவ்வளவுதான். சாப்பாட்டுல எண்ணத்தை வச்சு சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மூளை அந்த வேகஸ் நரம்பு மூலமா சரியான ஜீரண சுரப்புகளை சுரக்க வைக்குது. நாம சாப்பிடும் பொழுது வேற ஏதாவது நினைச்சோம்னா அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அதனால சாப்பிடும் பொழுது தயவு செய்து சாப்பாட்டுக்கு முதல்ல ஒரு மரியாதை கொடுத்து நன்றி சொல்லி, கடவுளுக்கு நன்றி சொல்லி, இந்த உணவை சாதமா சாப்பிடாம பிரசாதமா எடுத்து, இந்த உணவு தான் உடம்புக்குள்ள போய் எல்லா உறுப்புக்கும் உணவாகவும் எல்லா நோய்க்கும் மருந்தாகவும் செயல்படுதுன்னு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். உங்க குடும்ப டாக்டருக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நோய் பெருசாகும். தொலைச்ச இடம் சாப்பாட்டுல, டைனிங் டேபிள்ல, தேட இடம் ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் தேடி இருக்கீங்க, கிடைக்காது. தொலைச்ச இடம் டைனிங் டேபிள். அங்க போய் சாப்பிடும்போது ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க, எல்லா நோய் குணமாகும். 5 நிமிஷங்க சாப்பிட்றோமா, தயவு செய்து அந்த 5 நிமிஷத்துல சாப்பாட்டை தவிர வேற எதையுமே யோசிக்காதீங்க. அடுத்தது, சாப்பாடை வாயில போட்டா பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சுதான் உள்ள முழுங்கணும். யாரெல்லாம் பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்கிடுறீங்களோ அது வயிற்றுக்குள்ள போகுமா? உங்க வயிற்றுக்கு ஒரு வேளை வாய் இருந்தா திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? அறிவு இருக்கா உனக்கு, எங்கிட்ட என்ன பல்லா இருக்குன்னு கேட்கும். வயிற்றுல பல்லு இருக்கா, இல்ல வயிற்றுல மிக்சி மாதிரி பிளேட் இருக்கா, அப்படின்னு அடிக்குதா, இல்ல கிரைண்டர் மாதிரி கல் வச்சுட்டு உட்காந்துருக்கா? வயிறுங்கிறது டப்பா, அதுக்குள்ள தண்ணி இருக்கும். தண்ணினா சாதா தண்ணி இல்ல, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இப்ப எல்லாம் பசியோட இருப்பீங்கல்ல, உங்க வயிற்றுல இருந்த ஆசிட் ஒரு ஸ்பூன் வழியா எடுத்து இந்த மைக்ல ஊத்துனா மைக் ஓட்டையாயிரும். ஒரு இரும்பு டேபிள்ல ஊத்துனா இரும்பு டேபிளே ஓட்டையாகுங்க. அப்படிப்பட்ட ஹைலி கான்சென்ட்ரிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிற ஆசிட் தான் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் போது வயிற்றுல சுரக்குது. இதுதான் ஜீரணம் பண்ணுது. அங்க பிளேடோ மிக்ஸே கிடையாது. உடனே கேட்பீங்க, அந்த இரும்பு இருக்கிற ஆசிடு இறைப்பைய ஓட்ட போட்டுறாதான்னு ஒரு சந்தேகம் வரும். இறைப்பையுக்கும் அந்த ஆசிடுக்கும் நடுவுல மியூக்கஸ் ஒரு சளி படலம் இருக்கும். இது ஒட்டாம தோசை ஊத்துற மாதிரி என்ன பண்ணும், இந்த ஆசிடு இறைப்பைய தொடாம அந்த சளி படலம் பாதுகாத்துட்டு இருக்கு. அல்சருங்கிறது என்னன்னா, பசி எடுத்தா சாப்பிட்டா உலகத்துல யாருக்கும் அல்சர் வராது. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுற அத்தனை பேருக்கு அல்சர் வரும். டாக்டர் சொல்லுவாங்க, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடல, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டாதான் அல்சர் வரும். இப்போ 11 மணிக்கு பசிக்குது, நீங்க சாப்பிட மாட்டேன் நான் நேரம் பார்த்து சாப்பிடுவேன்னு வெயிட் பண்ணா 11 மணிக்கு சுரந்த ஆசிடு
சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்காம இந்த சளி படத்துல சாப்பிட ஆரம்பிக்குமா? அப்ப சளி படம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் இந்த இரைப்பையை தொடுமா? இரைப்பையை தொட்டவுடனே இரைப்பை பொசுங்கி போயிடும். இதுக்கு பேர் தான் அல்சர். சுருன்னு வலிக்கு தாங்க முடியாது. அப்போ நம்ம வயிற்றுல சுரக்கிற ஆசிட் இருக்கு இல்லைங்களா, சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர், பாயாசம், பீடா ஒரு 6 ஐட்டத்துக்கு சுரந்திருக்கும். நாம என்ன பண்ணுவோம்? குழம்பு சாப்பாடு சாப்பிட்றோமா? ஒழுங்கா பல்லுக்கு வேலை குண்டு குண்டா சாப்பிட்றோமா? குண்டு குண்டா போன சாப்பாடு உள்ள போன உடனே பல்லு செய்ய வேண்டிய வேலையை ஆசிட் பண்ணுமா? அப்ப ஆசிடுக்கு ஓவர் ஒர்க் தானே. நல்லா கேட்டுக்குங்க, நாம ஒரு 40 வாய் சாப்பிட்றோம் ஒரு நேரத்தில். முதல் 4 வாய் உள்ள போன உடனே பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காதனால பல்லு செய்ய வேண்டிய வேலையை ஆசிட் பண்ணும் பொழுது 4 வாய் சாப்பாடு ஜீரணம் பண்றதுக்கு 40 வாய் சாப்பாடு ஜீரணம் பண்ண தேவையான ஆசிட் தீர்ந்து போயிருது. முதல் 4 வாய் உள்ள போய் ரத்தமா மாறுது, ஒத்துக்கிறேன். ஆனா ஆசிட் தீர்ந்து போச்சா? அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பாடு சாப்பிட்றோமா? அதுக்கு ஆசிட் இல்லையா? இந்த 36 வாய் சாப்பாடு போய் உள்ள தொப்பு தொப்புன்னு விழுந்து ஜீரணம் பண்றதுக்கு ஆசிட் இல்லாதனால தொப்பையா மாறுது, உடம்பு குண்டாகுது. உடம்பு குண்டாகிறதுக்கும் தொப்பையாருக்கும் ஒரே ஒரு காரணம், அதிகமா சாப்பிட்றீங்க, கம்மியா சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பல்லுக்கு வேலை கொடுக்கல, அவ்வளவுதான். இது புரியாம என்ன பண்ணுவோம்? டயட் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா சாப்பிடுவோம், கம்மியா சாப்பிடுவோம், அதை வாங்கி சாப்பிடுவோம், இது வாங்கி சாப்பிடுவோம். சில பேர் வாக்கிங் போவாங்க, 4 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து, அப்பா 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டேன், ஒரு கடையில் போய் உட்காந்து 2 முட்டை பப்ஸ் கொடுப்பான்னு வாங்கி தின்றுவீங்க. அப்புறத்துக்கு வாக்கிங் போறீங்க. சில பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஒரு வைப்ரேட்டர் மிஷின் இருக்கும், போட்டு ஆட வேண்டியது. என்னங்க பண்றீங்க? வெயிட் அதிகமாச்சுல்ல, போட்டு ஆடிட்டு இருக்கிறேன். எதுக்கு திம்பானே, எதுக்கு வந்து ஆடுவானே? பசி எடுத்து சாப்பிட்டா தொப்பை வராது, உடம்பு வராது. கண்டத்து கண்டத்தை சாப்பிட வேண்டியது, உட்காந்து ஆட வேண்டியது, கடைசி வரைக்கும் ஆட வேண்டியது தான், ஒன்றும் குறையாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, உடம்பு குண்டாகிறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க, பல்லுக்கு வேலை கொடுத்தா உடம்பு ஒல்லியாருங்க, அவ்வளோதாங்க. இப்போ யாரும் வாக்கிங் போக வேண்டாம், உங்களுக்கு தொப்பை இருக்கா அளந்து வச்சுக்கோங்க, வெயிட் அளந்து இன்னைக்கு எழுதிக்குங்க. நாம சொல்றதை மட்டும் செய்யுங்க. பசி எடுத்து சாப்பிடணும், உதட்ட மூடி சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். இந்த 3 டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, டெய்லி 1/4 கிலோ கம்மியாங்க. வேற எப்படி இந்த மாதிரி கம்மியா இருக்காது? ஒரு செலவு இல்ல. வாக்கிங் போக வேண்டாம், வைப்ரேட்டர் போட்டு ஆட வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதை சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு முழுங்குனீங்கன்னா வயிற்றுக்கு வேலை கம்மியாகுமா? வயிறு முதல்ல கம்மியாகுமா? இப்போ உடம்பு மொத்தமா கம்மியாகுமா? அவ்வளவுதான். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க, ஒல்லியா இருப்பாங்க. இவங்களுக்கு சமுதாயத்துல பேர் என்ன தெரியுமா? வென பிடிச்ச உடம்புன்னு. பாவம், நல்லபடியா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. நீங்க தப்பு தப்பா சாப்பிட்டு குண்டாயிட்டு ஒல்லியா இருக்கவங்க பார்த்து திட்டிட்டு இருக்கீங்களா? அவங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாங்க. ஏன் நிறைய சாப்பிட்டு ஒல்லியா இருக்காங்கன்னா பல்லுக்கு வேலை கொடுக்குறாங்க, அவ்வளவுதாங்க. அதனால யாருக்காவது வெயிட் கம்மியாகணும்னா ஏற்கனவே 4 இட்லி சாப்பிட்றீங்களா, இனிமேல் 8 இட்லி சாப்பிடுங்க, வெயிட் கம்மியாகும். 4 இட்லியை பல்லுக்கு வேலை கொடுக்காம சாப்பிட்டா உடம்பு குண்டாகும். 8 இட்லியை நல்லா அரைச்சு சாப்பிட்டா அதிகம் சாப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம். ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் சாப்பிடலாம், ஆசிரியரை சாப்பிடலாம், அதிகமாகவும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளவு அரைச்சு சாப்பிட்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வெயிட் கம்மியாகும். அதிகமாக சாப்பிட்டும் வெயிட் கம்மி பண்ணலாம். நம்ம தெரப்பியில முதல்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா தொப்பை கம்மியாகும், வெயிட் கம்மியாகும், அதுக்கப்புறம் தான் நோயே குணமாகும். அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னால 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடும் பொழுது சாப்பிட தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் பாருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால 1 டம்ளர் 1 சொம்பு தண்ணி எடுத்து கடகடன்னு ஊத்திட்டு சாப்பிடுவீங்களா? அந்த சாப்பாடு ஒழுங்கா ஜீரணம் ஆகாது. ஏன் தெரியுங்களா? வயிற்றுல ஆசிட் சுரந்திருக்கா, தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கா. அந்த ஆசிட்ல சாப்பிட்றதுக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னா ஆசிட் அவிஞ்சு போயிருமா? வயிற்றில் இருக்க ஆசிட் அவிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உதட்ட மூடி சாப்பிட்டாலும் எப்படி ஜீரணமாகும்? வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காத்து எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அப்ப என்ன பண்ணணும்? 1 சொம்பு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்ப கூப்பிடுறாங்க வாப்பா சாப்பிடலான்னு சொல்லணும். இப்பதான் 1 சொம்பு தண்ணி குடிச்சிருக்க, இப்ப சாப்பிட்டா ஜீரணமாகாது, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட போகணும். சாப்பிட உட்காரும் போது யோசிக்கணும், கடந்த 1/2 மணி நேரத்துல தண்ணி குடிச்சோமான்னு. குடிச்சிருந்தா தள்ளி போகணும், அவ்வளவுதான். அதே மாதிரி சில பேர் பாருங்க, சாப்பிட நடுவில் 1 வாய் சாப்பாடு 1 முடக்கு தண்ணி. இது என்ன ஆகும்? சாப்பிடும் போது தண்ணி குடிச்சா இந்த எச்சிலும் டைலூட் ஆயிருமா, ஆசிடும் டைலூட் ஆயிருமா, வாயும் கெடுத்து வயிறும் கெடுக்குமா? ஸோ சாப்பிடும் போது நடுவில் தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சுடும் சில பேர் பாருங்க 1 சொம்பு குடிப்பாங்க, அதுவும் குடிக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்.
அந்த ஆசிட் சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும். இந்த அரை மணி நேரத்தில் தண்ணி குடிச்சாலும் ஜீரணமாகாது. அப்ப என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிச்ச உடனே வெயிட் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாராளமா தண்ணி குடிச்சுக்கலாம். ஆக மொத்தம் சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரம், சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா, சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம், 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்க கூடாது. உடனே கேட்பீங்க, 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா நடுவுல விக்கல் வந்தா என்ன செய்யறது, சிக்கல் வந்தா என்ன செய்யறது, தொண்டை வறண்டு போனா என்ன பண்றது, தாகமா இருந்தா என்ன பண்றது, அட காரமா இருக்குங்க என்னங்க பண்றதுன்னு மனசுக்குள்ள சந்தேகம் வரும். காரமா இருந்தா என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்களா? காரம்னா என்ன? உங்க நாக்கு உங்ககிட்ட பேசுது. என்ன பேசுது? ஹலோ, சாப்பிட்ற சாப்பாடு காரமா இருக்குன்னு சொல்லுதா? தண்ணி குடிங்கன்னு சொல்லுச்சா? கிடையாது. அப்போ காரத்தை கம்மி பண்ற வேலையை தான் பார்க்கணுமே தவிர தண்ணி குடிக்கிற வேலையை பார்க்க கூடாது. காரம் அதிகமா இருந்தா எண்ணெய் ஊத்திக்கங்க. பாருங்க, வயிற்றில் இருக்க ஆசிட்ல எண்ணெய் போனா கூட ஜீரணம் பண்ணும், ஆனா தண்ணி போனா கெடுத்துரும். ஸோ சாப்பாடு காரமாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க, இல்லை கொஞ்சம் சாப்பாடு அதிகம் போட்டு தனிச்சு. ஆக மொத்தம் இந்த காரத்தை கம்மி பண்ணுற டெக்னிக் தான் யூஸ் பண்ணுமே தவிர தண்ணி குடிக்கிற டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, விக்கல் சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது? முதல்ல விக்கல் சிக்கல்னா என்ன? விக்கல் சிக்கல்னா என்னன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்றேன் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜீரண சுரப்பி சுரந்துட்டு இருக்கு. சாப்பிடும் பொழுது இந்த பையன் ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், ரொம்ப நாள் ஏமாத்திட்டு இருக்கிறான், இன்னைக்கு போய் பிடிச்சோடி யோசிச்சோன்னு என்ன ஆகுன்னா, இந்த மூளை வேற பத்தி யோசிச்சிருச்சா? இந்த வேகஸ் நரம்பு என்ன பண்ணும்? என்ன இவரு மூளைக்கு வேற வேலையை கொடுக்குறாரு, வயிற்றுக்கு வேலை தரான்ட்டு இந்த வேகஸ் நரம்பு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அப்போ விக்கல் சிக்கல் உருவாகும். அப்போ விக்கல் சிக்கல்ங்கிறது என்னன்னா, நீங்க சாப்பிடும் பொழுது வேற யாரையாவது பத்தி யோசிச்சிட்டீங்கன்னா விக்கல் சிக்கல் வரும். ஆனா நாம என்ன சொல்லுவோம்? நீங்க சாப்பிடும் பொழுது உங்களை யாரோ நினைக்கிறாங்கன்னு. உங்களை எல்லாம் யாரும் நினைக்கல, நீங்க தான் யாரையும் நினைச்சிட்டீங்க. நாம ஒழுங்கா சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்டா, எண்ணத்தை சாப்பாட்டுல வச்சா உலகத்துல யாருக்கும் விக்கல் சிக்கல் வரவே வராது. சரிங்க, தொண்டை வறண்டு போயிருக்கு, தாகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டா பாருங்க, இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்கவே கூடாது, ஆனா குடிக்கலாம். அப்படி வித்தியாசமான ரூல்ஸ் வரும், ஆனா வராதுன்னு சொல்லுங்க. பாருங்க, இவ்வளவு தண்ணி குடிக்கக்கூடாது. நான் இப்ப குடிச்சது 1 டம்ளர் இருக்குமா? இந்த தண்ணி என்ன பண்ணுது? உதடு, தொண்டை, வாய் வழியா இறங்கி வயிற்று வரைக்கும் போயிருச்சு. ஏசிடு வயிற்று தான் இருக்கு. ஸோ நம்ம குடிக்கலாம். குடிக்கிற தண்ணி பாருங்க, உதடு, வாய், தொண்டை வரைக்கும் போகலாம், வயிற்றுல போய் விழுகாத அளவுக்கு குடிக்கணும். ஒருவேளை காரமா இருக்கா, தொண்டை வறண்டு போச்சா, தொண்டைக்களவா குடிங்க. நாக்கு வறண்டு போச்சா, நாக்களவா குடிங்க, வயிற்றுல போய் விழுக்கூடாது. பாருங்க, இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்கலாம். குடிக்கிற அளவு வயிற்றுக்குள்ள போய் விழுகிற அளவு குடிக்கணும். பாருங்க, நான் குடிச்சளவு ரொம்ப கம்மி. இது வாய் வேறு, இந்த வாயே உறிஞ்சிரும், வயிற்றுக்குள்ள போகாது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னால சும்மா ஒரு 1/4 டம்ளர் வாயை கொப்பளிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சாப்பிடும்போது நடுவில் காரமா இருந்தா, விக்கல் ஏதாவது வந்துச்சுன்னா 1/4 டம்ளர் கொஞ்சமா குடிங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் குடிச்சு அந்த கொப்பளிச்சு உள்ள அனுப்புங்க. ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்கலாம். குடிக்கிற தண்ணி வயிற்றுக்குள்ள போய் விழுகாத அளவுக்கு கம்மியா குடிச்சுக்கணும். இப்ப சொல்லுங்க, யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்றாங்க? ஒரு மாத்திரை கொடுத்து சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்? சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டுல வைங்கன்னு சொல்றேன். நீங்க சாப்பாட்டிலே வைக்கிறீங்க, வைக்கிறது இல்ல. சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்சுன்னா மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுன்னா மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுன்னா மாத்திரை சாப்பிடணும், கவனம் எல்லாம் மாத்திரை மேல. சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் மாத்திரை தூக்கி வாயில போட்டு ஒரு சும்மா தண்ணி குடிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு உட்காடுறீங்களா, அப்பாடா, எல்லா நோய் வரும் உங்களுக்கு. அந்த மாத்திரை உள்ள போய் நோய் குணப்படுத்துதோ இல்லையோ, சாப்பிட்டு முடிச்சுன்னா மாத்திரை சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, இந்த தண்ணி ஜீரணத்தை கெடுத்து நோய் வந்துடுது. அதனால மாத்திரையே சாப்பிடக்கூடாது. அப்படி மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த மாத்திரையும் தண்ணியும் ஜீரணத்தை கெடுக்காது. இல்லைங்க, நான் சாப்பிடும் பொழுது தாங்க மாத்திரை சாப்பிடுவேன், பழகிருச்சுங்க, அரை மணி நேரம் வெயிட் பண்ணா மறந்துடுவேன்னு யாராவது சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. குழம்பு சாப்பாடு பிணையிறீங்கல்ல, பிணையும் பொழுது மாத்திரையை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தண்ணி தேவைப்படாது. இவ்வளவு தாங்க. பாருங்க, இப்படி எல்லாம் சாப்பிட்டா இந்த சாப்பாடு நல்லபடியா ஜீரணமாகும். பார்த்தோமா? அடுத்தது எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போறோம்.
எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுல முதல் மார்க் எடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ல இங்க வந்த அத்தனை பேருமே அவுட்டு. முதல்ல ஆம்பளையும் பொம்பளையும் மட்டும்தான் அவுட்டு. இப்ப ஆம்பளைகளும் அவுட்டு. யாரார் வீட்டில் நைட்டு 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நைட் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா? நாதஸ்வர நோயின்னு பேரு. 8லேருந்து 8:30 மணிக்கு சாப்பிட்டா சிறுமணி செல்வன் நோயின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் தென்றல் நோய், அழகி நோய், இப்படி நிறைய நோய்கள் இருக்கு. உட்காந்துக்க வேண்டியது சோத்தை பத்தி கவலை இல்லை. உட்காந்துட்டு அர்ச்சனா பத்தி கவலை, தமிழை பத்தி கவலை, கங்காவை பத்தி கவலை, சீனி சக்கர பாண்டி பத்தி கவலை, ஒரே பிரச்சனை. சோத்தை பத்தி கவலையில் உட்காந்துட்டு இப்படி சாப்பிட்டா கண்ணீர் சுரப்பி சுரக்கும் பொழுது ஜீரண சுரப்பி சுரக்காது. நம்ம பாடிக்கு ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அதாவது எதை பத்தி யோசிக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பியே சுரக்கும். பார்த்தோமா? தூங்கும் போது ஓடும் பொழுது ஓடுறக்கான சுரப்பி சுரக்குதா? அப்ப சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை பத்தி நினைச்சா தானே இந்த சாப்பாடு சுரப்பி சுரக்கும். எப்ப பார்த்தாலும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இந்த கேரக்டரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா ஜீரண சுரப்பி எங்க சுரக்கும்? சோத்தை பத்தி கவலை இல்லை. ஐயோ பாவம் துளசி ரொம்ப நல்லவளாச்சு, அவளுக்கு இவ்வளவு கஷ்டம். நம்ம சோசி பத்தி தான் கவலை. முதல்ல சார் இருந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தா, அவ போயிட்டா, அவ வரதே இல்லை. இப்போ என்னடா எல்லா கேரக்டரும் ஒழுங்கா சொல்றான்னு பாக்குறீங்களா? நானும் டிவி பார்ப்பேன், ஆனா சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஒரு விஷயம் சொல்றேங்க, ஆச்சரியமா இருக்கும். யாரு எந்த சீரியலை ரொம்ப விரும்பி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் குடும்பத்தில் நடக்கும். எண்ணம் தான் வாழ்க்கை. இப்ப என்னாச்சுன்னா எல்லா சீரியலும் பேட் கேரக்டர். தமிழுக்கு 2 பேர் அடிச்சுக்குவாங்க, செல்லுக்கு 2 பேர் அடிச்சுக்குவாங்க, இப்படி இந்த கலெக்டருக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, இப்படி எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இதே விஷயத்த பார்த்து பார்த்து என்ன ஆகுன்னா வீட்டில் நடந்தா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எண்ணம் தான் வாழ்க்கை. இப்ப இருக்கிற எல்லா டிவி சீரியலும் கெட்ட விஷயத்தை ஈஸியா மக்கள் மத்தியில் பதிவு வைக்கிறாங்க. தயவு செய்து யாரும் எந்த சீரியலும் பார்க்காதீங்க. டிஸ்கவரி சேனல் பாருங்க, கார்ட்டூன் நெட்வொர்க் பாருங்க, ஆதித்யா சேனல் இப்படி ஜோக்கு காமெடி பொம்மை பார்த்துட்டு நல்லா இருப்பீங்க. ஒரு பிட்பாக்கெட் வீட்டில் வளர ஒரு குழந்தை பிட்பாக்கெட் அடிக்கிற பத்தி கவலைப்படாது, தெரியுங்களா? இந்த மாதிரி எந்த தொழில் அந்த குடும்பத்தில் தப்பான தொழில் செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் வளர ஒரு குழந்தை அது தப்பு. ஏன்னா பார்த்து பார்த்து அது நல்லதுன்னு பழகிடுது. அந்த மாதிரி டிவி பார்த்து 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 இந்த சண்டை போடுறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்றது, குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று இப்படி பார்த்து பார்த்து என்ன ஆகுது, நம்ம குடும்பத்தில் அதே மாதிரி நடக்கும் பொழுது நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா டிவி சீரியல் பார்த்து பார்த்து பதிவாயிருச்சு. தயவு செய்து எந்த கெட்ட சீரியலையும் பார்க்காதீங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது அது பெருசாக கவலையாக தெரியாது. இப்படி சாப்பிடும்போது ஏன் டிவி பார்க்க கூடாதுன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது எதை பார்த்துட்டு சாப்பிட்றோமோ நாம அதுவா மாறிடுவோம். எண்ணம் தான் வாழ்க்கை. சமைக்கும் போது எதை பத்தி நினைக்கிறீங்களோ அந்த சமையல்ல அந்த எண்ணம் பதிவாகுது, தெரியுங்களா? என்ன யாராவது வீட்டில் கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுங்க, சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்றீங்க, இந்த சாப்பாடு செஞ்சவங்க அமைதியா இருக்காங்களா டென்ஷனா இருக்காங்க சொல்ல முடியும். அந்த சாப்பாட்டுல தெரியுது. ஒரு வீட்டில் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருக்கு, ஒரு வீட்டில் சாப்பிட்டா டென்ஷன் ஆயிருது. அப்ப அவங்க டென்ஷனா சமைச்சிருக்காங்கன்னு தெரியுது. இல்ல எண்ணம் தான் வாழ்க்கைங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய எல்லாத்துலயும் எண்ணத்தை பத்தி அவ்வளவு எண்ணம் ஆராய்தல் இதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தயவு செய்து டிவி சீரியல் பார்க்காதீங்க. எண்ணங்கள் பதிவாகுது. சரி நியூஸ் பார்க்கலாமான்னு கேட்டா நியூஸ் பார்க்குறீங்க, உகாண்டா நாட்டில் 100 பேர் செத்து போயிட்டாங்க, அதை பார்த்துட்டே சாப்பிடும், என்ன ஆகும்? அது பதிவாகுது. ஸோ எதையும் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுங்க. டிவி பார்க்காம சாப்பாட்டில் மட்டும் கவனம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, எல்லா நோய் குணமாகும். அடுத்தது புக்கு படிக்கக்கூடாது. சில பேர் பாருங்க புக்கு படிச்சு சாப்பிடுவாங்க. ராஜேஷ் கண்ணா கிரைம் ஸ்டோரி, கொலை செஞ்சது யாரு அப்படி ஆணு சாப்பிட்டா என்ன ஆகும்? கொலை செய்யற நோய் எண்ணம் தான் மனசுல பதியும். சில பேர் புக்கு படிச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, சாப்பிட்டு திரும்பி தட்டை பார்த்துட்டு இட்லி காணும் அப்படிம்பாங்க. அந்த அம்மாவும் சொல்லுவாங்க நீ சாப்பிட்டது இட்லி இல்லை சப்பாத்திம்பாங்க. அப்ப தட்டில் இருக்கிறது இட்லியா சப்பாத்தியான்னு தெரியாத அளவுக்கு புக்கில் கவனம் போச்சுல்ல. அப்ப சாப்பாடு எப்படி ஜீரணமா இருக்கும்? உதட்ட மூடி சாப்பிட்டேன்னு வச்சுக்கிறது தெரியுமா? சாப்பிடும்போது புக்கு படிக்கக்கூடாது. அடுத்து சாப்பிடும்போது பேசக்கூடாது. நாம் என்ன பண்ணுவோம்? சாப்பிடும் பொழுதுதான் பேசுவோம். பாருங்க, சாப்பிடும்போது பேசினா என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு நமது எண்ணம் வேற எங்காவது போயிருது. என்ன பேசுவோம்? டென்ஷன், கோபம், பயம் இதென்ன பேசுவோம். பேசும்போது உதட்டு பிரிஞ்சிருதா? சாப்பாடை வாயில வச்சுட்டு உதட்ட பிரிச்சா காத்து உள்ள போயிருமா? இந்த எச்சில் சுரப்பி சுரக்காதா? டோட்டலா கொலாப்ஸ் ஆகுமா? சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, வந்தாங்கன்னா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு உள்ள போவோம். அவங்க சொல்லுவாங்க காலையிலேருந்து 30 வீட்டுக்கு போயிட்டு வர பத்திரிக்கைக்காக எல்லா வீட்லையும் டீ காஃபி எல்லாம் கொடுத்து வயிறு கெட்டு போய் கிடக்கு, வேண்டாங்கன்னு சொன்னா பாவமா கேட்டுட்டு அப்படியா
30 வீட்டில் முறுக்கு பஜ்ஜி சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சான்னு பாவமாக பார்த்துட்டு என் பங்குக்கு நான் கெடுக்க வேண்டாம் உட்காருங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் எடுத்துகிட்டு வர்றது. வீட்டில் போய் தேட வேண்டியது. வீட்டில் எங்கே ரொம்ப வருஷமாக வாங்கி வீணாக போன முறுக்கு மிச்சர் இருக்கோ எடுத்துகிட்டு வந்து அதை அடுக்கி வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாமல் எடுத்து மிச்சர் தூக்கி வாயில போடுவாங்க. அது வரைக்கும் பேச விட மாட்டீங்க. அந்த முறுக்கு மிச்சர் எடுத்து வாயில போட்டு மெல்லும் பொழுது தான் இப்போ பேசுங்கன்னு சொன்ன உடனே அதை எடுத்து வாயில போட்டு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் சாப்பிட்டே பேசுங்க, கண்டிப்பாக வந்துருங்க. இப்படி சாப்பிட்டே பேசினா நோய் வருமா வராதா? என்ன நம்ம சொந்தக்காரங்க ஆரோக்கியம் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க ஆரோக்கியத்தை கெடுத்து அனுப்புறது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரோட்ல 2 பேர் மீட் பண்ணி பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு மீட் பண்றாங்க. திடீர்னு பார்த்துட்டு சார் எங்க சார் ரொம்ப வருஷமாச்சு உங்களுக்கு இங்கே பார்க்குறேன், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எப்படி கை கொடுத்து நல்லா பாருங்க. 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரோட்ல மீட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல பார்த்து கை கொடுத்த உடனே கண்ணு தேடும். என்ன தெரியுமா தேடும்? எங்கேயாவது போய் ஏதாவது திங்கலாமான்னு. ஏன் 5 நிமிஷம் உட்காந்து ஒழுங்கா பேச மாட்டீங்களா? ஒரு பேக்கில் போய் உட்காந்துக்கிட்டு முறுக்கு மிச்சர் வடையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், இது வரைக்கும் நல்லா இருக்கேன், இப்போதான் சாப்பிடும்போது பேசுறேன்ல, இனிமேல் நல்லா இருக்க மாட்டேன். 2 பேர் பேசணும்னா சாப்பிடணுமா? யாரை வேணாலும் பாருங்க, 2 பேர் பேசணும்னா முறுக்கு மிச்சர் வச்சுட்டு சாப்பிட்டே பேச வேண்டியது. அது ஒரு ஃபேஷனாக போச்சு. சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, பேசும்போது சாப்பிடக்கூடாது. இதில் காமெடி என்னன்னா, இவ்வளோ பேச்சு பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, யாராவது வருவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் எனக்கு முறுக்கு மிச்சர்லாம் வச்சுட்டு சாப்பிட சொல்லுவாங்க. நான் எடுத்து வாயில் வைக்கும் போது கேள்வி கேட்பாங்க, அப்புறம் எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் சொந்த ஊர் எது, என்ன பேசணும்னு தெரியல, நல்லா பேசுனீங்க அவ்வளோதான். அடுத்தது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி பார்க்கலாம். எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் ஸ்பீடாக சொல்லுவேன், முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கங்க. எது இதெல்லாம் சாப்பிடலாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது வேணாலும் சாப்பிடலாம். நான் கேட்குறேன், சில பேர் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிடாமே இருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க பூமிக்கு மேல விளையிறதையும் சாப்பிடாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இருக்கிறத 2 தான், பூமி கீழே 1 மேல 1. பூமிக்கு கீழே கேரட் விளையுது, இதை சாப்பிட்டா என்ன நோய் வரும் சொல்லுங்க? உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அவ்வளவுதானே. உருளைக்கிழங்குல நோய் வராது, உருளைக்கிழங்கை தப்பா சாப்பிட்டா நோய் வரும். அதாவது எப்படி சாப்பிட தெரியும், எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளா மாற்ற முடியும் தெரிஞ்சு போச்சுன்னா பூமிக்கு கீழையும் சாப்பிடலாம் மேலையும் சாப்பிடலாம். உருளைக்கிழங்கை யாராவது கொடுத்தோம்னா என்ன பண்றோம், உருளைக்கிழங்கு ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, அரைகுறையா மென்னு முழுங்கிடுறோமா? உருளைக்கிழங்கு வாயில் இருக்கும் பொழுது உருளைக்கிழங்காவே இருக்கு, வயிற்றுக்குள்ள முழுங்கும் பொழுது வயிற்றுக்குள்ள உருளைக்கிழங்காவே போகுது, குடலுக்குள்ள உருளைக்கிழங்காவே போகுது, அப்புறம் அங்க வந்து விழுகும் பொழுதும்